எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் புகழ்களும் போற்றுதல்களும் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவனுக்கு. தியானம் தொடரலாம். நம்முடைய அக சூழலில் நாம் நிலைத்திருக்கலாம். புற உலகத்திலிருந்து விலகி இருக்கின்றோம். நம்முடைய அக உலகத்தில் நாம் திரும்பி இருக்கின்றோம். நமக்கான தனித்துவமான உலகம், அக உலகம். புரிதலோடும் விருப்ப உணர்வோடும் அந்த அக உலகத்தில் நாம் நிலைத்திருப்போம். அக உலகத்தில் புற உலகத்தில் நாம் ஏற்படுத்தி கொண்ட எந்த அடையாளங்களும் செல்லாது. நீங்கள் ஒரு படைப்பு என்ற அந்த விழிப்புணர்வே உங்களுடைய அக உலகில் செல்லுபடியாகக்கூடிய உங்களுடைய இருப்பின் தன்மை, உங்களுடைய பெயர், உங்களுடைய கல்வி தகுதி, பொருளாதார தகுதி, உங்களுடைய உறவின் பொறுப்புகள் எதுவும் உங்களுடைய அக உலகத்தில் செல்லாது. நீங்கள் ஒரு படைப்பு. உங்களுடைய படைப்பாளன் முன்னால் நீங்கள் ஒரு உயிர் என்ற அந்த தன்மையில் நிலை பெற வேண்டும். இதுவே அக உலகத்தின் சட்டம். புற உலகின் அடையாளங்கள் அக உலகிலும் உங்களை பற்றி கொள்ள முயலலாம். ஆனால் அது அனுமதிக்கப்பட முடியாதது. நீங்களும் அதை உணர்ந்து கொண்டு, நான் ஒரு படைப்பு,
என்னுடைய படைப்பாளன் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதாக ஆக உலகில் நம்முடைய இருப்பின் உணர்வு அமைய வேண்டும். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். உடலில் எங்கும் இறுக்கம் என்பது இருக்கக்கூடாது. முற்றிலும் தளர்வு. ஒவ்வொரு உடல் அங்கத்திலும் தளர்வு, தளர்வு, தளர்வு. முக்கியமாக உங்களுடைய முகத்தின் தசைகள், இந்த கன்னங்கள், கண்கள், நெற்றி, இதில் தளர்வு இருக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அசைவற்ற சுகமான ஒரு நிலை அதிட்டானா ஆகும். அதிட்டானாவில் நிலைப்படுங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான மூச்சோட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை இயல்பான தன்மையில் கவனித்து வாருங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு உள்மூச்சின் மீதும் கவனம் இருக்க வேண்டும். அந்த கவனத்தோடு உணர்வு நிறைந்திருக்க வேண்டும். இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் இதனை பெற்றுக் கொள்ளுகின்றோம். மூச்சுதான் உயிர். நமக்கு உயிர் அளிக்கப்படுகிறது. நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உணர்வு ஒவ்வொரு உள்மூச்சிலும் கவனத்தோடு இணைந்திருக்க வேண்டும். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும்.
மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். காலம் பற்றிய உணர்வு இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சையும் நாம் உள்ளிழுக்கும் போதும் நமக்கான காலத்தவணையில் நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூச்சும் நம்மை காலத்தவணையில் முன்னே நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இணைந்திருக்கட்டும். காலம் பற்றிய உணர்வு இருக்க வேண்டும். சைக்கிள் பெடலை மிதிக்கும் போது சைக்கிள் முன்னாடி போகுதே, அந்த மாதிரி ஒவ்வொரு உள்மூச்சையும் நாம் எடுக்கும் போதும் நம்முடைய காலத்தவணையில் நாம் முன்னே நகர்ந்து கொண்டிருக்கிறோம். காலம் ரொம்ப முக்கியமானது. காலத்தில் நாம் நன்மையான செயல்களை நிரப்ப வேண்டும். வீணானவற்றிலிருந்து நிச்சயமாக விளங்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சும் உயிர். உயிர் என்பது பேராற்றல், இறைவனின் ஆற்றல். அது நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இறைவன் நம்மை கவனித்து நம்மை நோக்கி நமக்கானதாக அந்த உயிராற்றலை படைத்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். நாம் இறைவனுடைய கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். அவன் நம்மை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த க்ஷணம் நாம் பார்க்கின்றோமோ இல்லையோ, அவன் நம்மை கவனித்தவன். ஒவ்வொரு மூச்சும் இந்த உணர்வை நமக்குள் ஊட்ட வேண்டும். இதுவே நம்முடைய உள்ளச்சத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய உணர்வாகும். மூச்சின் மீது இறை உணர்வும் காலம் பற்றிய உணர்வும் இணைந்திருக்கட்டும்.
ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். கவனங்களிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தளர்வு ஏற்பட வேண்டும். கவனக்குவிப்புகளிலிருந்தும் உணர்வு தன்மைகளிலிருந்தும் தளருங்கள். சாட்சி பாவனையில் நிலைத்திருக்க தொடங்குங்கள். சாட்சி பாவனை என்பது நமக்கு உள்ளே நம்முடைய மனதில் எது நிகழ்ந்தாலும், நம்முடைய உடலில் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விருப்போ வெறுப்போ இன்றி, ஆதரவோ எதிர்ப்போ இன்றி, எந்த பதிலளிப்புகளும் செய்யாமல் வெறுமனே ஒரு பார்வையாளராக இருந்து, தூரமாக இருந்து அவைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. முக்கியமாக எண்ணங்கள் எது வந்தாலும் அது குறித்து விருப்பு வெறுப்பு, ஆதரவு எதிர்ப்பு நிலைகளை மேற்கொள்ள வேண்டாம். அதை அப்படியே விடுங்கள். எந்த பதிலளிப்பும் செய்யாமல் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் கெட்ட எண்ணமாக இருக்கிற நிலையில் அது பலமிழந்து போகும். நன்மையாக இருக்கிற பட்சத்தில் அது உறுதி பெறும். இதுதான் இயற்கையினுடைய சட்டம். சாட்சி பாவனையை மிக உறுதியாக மேற்கொள்ளும். அதிட்டானா என்பதுதான் சாட்சி பாவனையினுடைய அடிப்படை. அதிட்டானாவை உறுதிப்படுத்திக் கொண்டு சாட்சி பாவனையில் நிலைத்திருங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. நேற்றைய வகுப்புல நம்ம வாக்கிங் போக வேண்டியதனுடைய அவசியம் என்ன, நம்மளுடைய ஸ்கெலட்டல் அலைன்மெண்ட் ஆர்டருடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி நம்ம பேசணும். அது தொடர்பான மிக முக்கியமான ஒரு மருத்துவ புரிதலை இன்னைக்கு நாம பார்க்கலாம். இந்த பிக்சர் கொஞ்சம் பாருங்க. இது நம்முடைய கழுத்து பகுதி. இந்த கழுத்து பகுதியில என்ன இருக்குதுன்னா, நம்மளுடைய செர்விக்கல் போன்ஸ், செர்விக்கல் செக்மெண்ட் சொல்லப்படக்கூடிய இந்த C1 to C7 வரைக்குமான கழுத்து எலும்பு அடுக்குகள் இருக்கின்றன. அதன் மீது மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ் இருக்குது. அந்த கழுத்து எலும்பு அடுக்குகளுக்கு ஊடாக தண்டுவடம் செல்லுகிறது. ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தண்டுவடம் செல்லுகிறது. இது நேரா. சைட்ல பாத்தீங்கன்னா நரம்புகள், அந்த மஞ்சள் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நரம்புகள். இந்த நரம்புகள் எல்லாமே ஒவ்வொரு உறுப்புகளுக்கு செல்லக்கூடியவைகள். சரியா? நம்ம உடம்புல எந்த ஒரு வேலை நடந்தாலும் அந்த வேலைக்கான கட்டளை மூளையிலிருந்து உறுப்புகளுக்கு பிறப்பிக்கப்பட வேண்டும். அந்த கட்டளையினுடைய அந்த சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதிர்வுகள், அது இந்த ஸ்பைனல் கார்டு வழியாகவும் இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பக்கவாட்டு நரம்பு தொகுதிகள் மூலமாகவும் தான் வழங்கப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம மூளையிலிருந்து இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வழியா தான் எல்லா உறுப்புகளுக்குமான கட்டளைகள் செல்லுகின்றன என்பது நமக்கு புலப்படும். இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த மொபைல் போனு அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு இல்லையா, இத நாம இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கழுத்து பகுதியில ஏற்படக்கூடிய அழுத்தம், இந்த கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் நம்முடைய இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய மசிலா இருக்கட்டும், இந்த செர்விக்கல் செக்மெண்டா இருக்கட்டும், அந்த செர்விக்கல் செக்மெண்ட் ஊடாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு, தண்டு வடம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிக முக்கியமான அமைப்பா இருக்கட்டும், இந்த பக்கவாட்டு நரம்பு தொகுதியா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு புரிதல் இது. சரியா? இப்ப நம்ம மொபைல் போனை இப்படி வச்சிருக்கோம். இப்ப நீங்க வச்சு பார்க்கலாம். இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஏற்படுதுன்றதை மட்டும் நீங்க உணரணும். இந்த கழுத்துல நீங்க மொபைல் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஏற்படுதுன்னு உணரணும். அதே மொபைல் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஏற்படுதுன்றது உணரணும். பெரும்பாலும் மக்கள் இப்படி வச்சு பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்படி வச்சு பார்க்கும்போது அவங்க கழுத்துல ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, மசில்ஸை கடினப்படுத்துது, செர்விக்கல் செக்மெண்ட்ஸ்க்கு இடையில ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. அந்த செர்விக்கல் செக்மெண்ட்ஸ் ஊடாக செல்லக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டை அது அழுத்துதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த எலும்புக்கு ஊடால தானே போகுது. இப்ப எலும்பு அழுத்தப்படும் போது அந்த ஸ்பைனல் கார்டும் ஒரு ப்ரெஷருக்கு உட்படும் தானே, ஒரு கம்ப்ரெஷன் அதுல ஆகும் தானே. சரியா? அப்ப அந்த ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அந்த ஸ்பைனல் கார்டு வழியா என்ன போகுது? சிக்னல்ஸ் போகுது. ரொம்ப ரொம்ப நுட்பமான சிக்னல்ஸ் போகுது. அந்த சிக்னல்ஸை கொண்டுதான் உறுப்பு இந்த வேலையை செய்யணும், இப்ப செய்யணும், இப்படி செய்யணும், இப்ப நிறுத்தணும், இப்படிங்கிற கட்டுப்பாடு
அந்த சிக்னல் மூலமா தான் மூளையிலிருந்து அந்த உறுப்புக்கு செல்லுகிறது. நம்ம மொபைல் பயன்பாடுகளால் இந்த முக்கியமான வேலை பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க ரொம்ப முக்கியமா நான் முன்வைக்கிறது என்னன்னா, இப்போ கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன். இதுதான் நோய்களுடைய தொடக்கம்னு சொல்றோம். ஆயுர்வேத மருத்துவத்துல என்ன சொல்றாங்க? அஜீரணமும், மலச்சிக்கலும் சுடுகாட்டு தேருடைய 2 சக்கரங்கள் ஐயா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ மலச்சிக்கல் என்பது மிக முக்கியமான ஒரு நோய்த்தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பாடியில ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா, இப்ப இந்த பிக்சரை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன். சரிங்களா? இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கான சிக்னல்ஸ் எல்லாமே இந்த லொம்பார் செக்மெண்ட்ல இருந்து தான் வரும். இந்த இடத்துல இருந்து தான் இந்த சிக்னல் வரும். நான் இங்க மார்க் பண்றேன் இல்லையா? இங்க இருந்து தான் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கான சிக்னல் வரும். இந்த ஸ்பைனல் கார்டு வழியா வரக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே தொடக்கம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செர்விக்கல் செக்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய விஷயம் தான். இந்த செர்விக்கல் செக்மெண்ட் இருக்கு இல்லையா? இங்கிருந்து வரக்கூடிய சிக்னல் தான் இங்க வந்து வரும். ஸோ இங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இங்க இந்த வழியா இந்த சிக்னல்ஸ் எல்லாம் சரியா வராது. இப்போ சிலர் சொல்லுவாங்க, நான் டெய்லி தண்ணி குடிக்கிறேன், பழம் சாப்பிட்றேன், காய்கறி சாப்பிட்றேன், காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடுறேன், எல்லாமே பண்றேன் சார். அக்குபஞ்சர்ல LI11ல ஒரு ஓட்டையே போட்டேன், டெய்லி ட்ரீட்மெண்ட் பண்றேன், SP5லயே தான் படுத்து கிடக்கேன், இருந்தாலும் எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய செர்விக்கல் செக்மெண்ட்ல கன்சிஸ்டண்டா ஒரு அழுத்தம், அந்த அழுத்தத்தின் விளைவா மசில்ஸ் இறுக்கம் அடைஞ்சிருக்குது, செர்விக்கல் ஜாயின்ஸ் அலைன்மெண்ட் ஆர்டர்ல இருந்து விலகி இருக்குது, அதன் விளைவாக ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டு லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வரக்கூடிய சிக்னல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து எனர்ஜியோட இருக்கலாம், அதுக்கான உயிர் சக்தி நிறைவா இருக்கலாம், ஆனா அதுக்கு சிக்னல் வந்தாதான் அது வேலை செய்யும். இப்போ ஒரு கண்ட்ரியோட மிலிட்ரி இருக்குது, அதுல வந்து ஒரு சூப்பரான எக்யூப்மெண்ட்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிளைட்ஸ், மிசைல்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஆனா நம்ம பிரதமர் ஐயா வந்து சரி அட்டாக் அப்படின்னு சொன்னாதானே அட்டாக் பண்ணுவாங்க. அவங்களே போய் அட்டாக் பண்ணிடுவாங்களான்னு. அந்த மாதிரிதான் மூளையிலிருந்து கட்டளைகள் உறுப்புக்கு வர வேண்டும். அந்த கட்டளைகள் வருவதில் இருக்கக்கூடிய தடைகள் அந்த உறுப்பினுடைய செயல்பாட்டில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கான்ஸ்டிபேஷன் ஏற்படுறதுல வகைகள் பல, காரணங்கள் பல. அதுல இது ஒரு முக்கியமான காரணம். இது மொபைல் போன்ஸினுடைய பயன்பாடுகளால் செர்விக்கல் செக்மெண்ட்ஸ்ல அழுத்தங்கள் ஏற்பட்டு பெருங்குடலுக்கு செல்லக்கூடிய சிக்னல்ஸ் தடைப்படுவதனால் இது கான்ஸ்டிபேஷன். அஜீரணத்துக்கும் இது காரணமா இருக்கலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு காரணமா இருக்கலாம், தைராய்டு இம்பேலன்ஸ்க்கு ஒரு காரணமா இருக்கலாம், டயபெட்டிக் இது ஒரு காரணமா இருக்கலாம், ஒபிசிட்டிக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். எல்லா நோய்த்தன்மைகளுக்கும் இந்த உடல் அடிப்படையில இந்த ஸ்கெலட்டல் அலைன்மெண்ட் ஆர்டர் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மொபைல் பயன்பாடுங்கிறது ஒரு கண்கூடான காரணமா இருக்குது. அதனால நாம என்ன பண்ணணும், 2 விதமான விஷயங்கள் பண்ணணும். ஒண்ணு, மொபைல் போன் பயன்பாடுகளை கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கணும். இப்ப நான் ஸ்கிரீனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இப்ப என்னுடைய செர்விக்கல் செக்மெண்ட் எப்படி இருக்கும்? கம்ப்ரெஸ்ட் ஆகாது, அழுத்தத்துக்குள்ளாகாது, ஏன்னா நேரா பார்த்துக்கிட்டு. சரியா? இப்ப மொபைல் போன்ல நான் பார்க்கும்போது இப்படி குனிஞ்சிடுறேன். சரியா? முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான தன்மையில பாக்குறது, முக்கியமா இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க, மீட்டிங் அட்டென்ட் பண்றவங்க, இப்பெல்லாம் மேக்சிமம் வந்து கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் ஆபீஸே நடக்குது. அவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, இதை உறுதிப்படுத்திக்கங்க. லேப்டாப்ல கூட கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரெயின் ஆக வேண்டிய வேலை இருக்குது, நீங்க லேப்டாப்பை கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கோங்க, அப்படி பண்ணிக்கோங்க. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இப்ப நின்னுகிட்டே வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கான வசதிகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்க, உங்க குழந்தைங்களுக்கு அட்ரஸ் பண்ணுங்க. காது சம்பந்தமான பிரச்சனை, கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனை, தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய மைக்ரைன், தலைவலியா இருக்கட்டும், மூளை சம்பந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த செர்விக்கல் செக்மெண்ட் வந்து ஒரு காரணமாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம தலைப்பகுதியில சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் நீங்க உணர்ந்தீங்கன்னா, உடம்பு அதை சரி பண்ணுது. உங்களுடைய இந்த மொபைல் யூசேஜினால நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட இறுக்கங்களை, குறைபாடுகளை சரி பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமா வாக்கிங் போகும்போது
இந்த செர்விக்கல் செக்மெண்ட்டுக்கு அவ்வளவு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவ்வளவு ஒரு அற்புதமான ரிலீஃப். பா கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் நடந்து போங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் நடங்கப்பா. இப்படியான ஒரு சுகமான ஒரு தன்மை. ஏன்னா செர்விக்கல் செக்மெண்ட்ல ஒரு மைல்டான மூவ்மெண்ட், அந்த அலைன்மெண்ட் ஆர்டருக்கான அந்த சப்போர்ட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் வந்து வாக்கிங்ல நடக்குது. கீழ இருந்து நீங்க கால்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த மொமெண்டம் வந்து மேல வரைக்கும் அதிர்வுகளை கொண்டு போய் அப்படியே அது அடுக்குது. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜெராக்ஸ்ல புக்கு ஜெராக்ஸ் எடுக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, மொத்தமா அப்படி இப்படி ஆட்டி அடுக்கி அடுக்கி ஒரு சமப்படுத்திடுவாங்க இல்லையா? அந்த மூவ்மெண்ட் இந்த வாக்கிங்ல அந்த செர்விக்கல் செக்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதனால வாக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வாக்கிங்கை நம்ம இன்சிஸ்ட் பண்றோம்னா, இன்னைக்கு ஜிம் ஒர்க் அவுட்ஸ் யோகான்ற பேர்ல இந்த செர்விக்கல் செக்மெண்ட்ஸை இன்னும் அழுத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார். அன்னைக்கு ஒருத்தர்லாம் ஹலாசனா பண்ணிக்கிட்டு இருந்தார். ஹலாசனாங்கிறது என்னது? கழுத்து பகுதிக்கான ஒரு இறுக்கத்தை தரக்கூடிய, வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ அங்க வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த வலிமைப்படுத்துதல் என்பது மேலோட்டமா செய்யப்படுது ஆசனம் மூலம். நடத்தல் மூலமாகத்தான் அலைன்மெண்ட் ஆர்டர் உண்டாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதனாலதான் யோகா வந்து என்னைக்குமே தெரப்பின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒரு ஆசனம் பரிந்துரை செய்யப்படுகிறது என்றால் அவருக்கு அந்த ஆசனம் தேவையா, அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது, அதில் என்ன மாற்றங்கள் செய்துவிட்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கன்சல்டேஷனும் தேவையில்லை. ஏன்னா அது சர்வரோக நிவாரணம். யாரும் வாக்கிங் போகலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் வாக்கிங் போகணும். கால் வலி இருந்தா மட்டும் வாக்கிங் போகக்கூடாது. காலில் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, நீங்க பாட்டுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் இப்பதாங்க பண்ணிட்டு வந்தோம், நீங்க தான் வாக்கிங் சர்வரோக நிவாரணின்னு சொன்னீங்க, வாக்கிங் போலாமான்னு கேட்கணும். ஸோ வாக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கங்க. மொபைல் ஃபோன்ஸோட யூசேஜை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கங்க. இந்த யூடியூப்ல வீடியோ பார்க்கறது இதெல்லாமே நீங்க வந்து ஒரு இப்பெல்லாம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் மிரரிங்லாம் இருக்கா இல்லையா? டிவிலலாம் அதை அப்படியே பண்ணிக்கிறாங்க. மொபைல்ல இருக்கிறத அப்படியே டிவியில பண்ணிக்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு சோஃபால ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, அப்படியே டிவியை பாருங்க, எல்லாம் பண்ணிக்கங்க. முடிஞ்ச ஏதாவது முக்கியமான விஷயம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம பட்டன் போன் வச்சிருந்தா எப்படி நம்ம நடந்துக்கிறோம்? பட்டன் போன்ல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இல்ல. போன் வந்தா பேசுவோம், யாருக்காவது போன் பண்ணணும்னா எடுத்து பண்ணுவோம். அது நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து எத்தனை போன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிற எபிலிட்டியே நமக்கு போயிடுச்சுங்க. சரியா? நம்ம போன் நம்பரே சில நேரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. முன்னாடி எல்லாம் போன் நம்பர் ஃபேன்சி நம்பர்லாம் வாங்குவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா எவனுக்கும் அது தேவை கிடையாது. அதனால வந்து இந்த மொபைல் போன் யூசேஜ் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமா குழந்தைங்களுக்கு இதை நீங்க அட்வைஸ் பண்ணிட்டு, மொபைல் போன் இஸ் அ கில்லர். நம்ம அதை எங்க வைக்கணுமோ அங்க வச்சு பயன்படுத்தும். கான்ஸ்டிபேஷன்னால ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனை. அது அது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கறது வந்து அது இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற இந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை, எவ்வளவு சத்தியமான வார்த்தைன்றது புரியும். கொஞ்சம் கவனமா நம்ம நடந்துக்கலாம். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.